தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் 2025 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சரவடி மாதிரி வெடிக்க போறீங்க. என்ன மேடம் ஆரம்பிக்கும் போதே இப்படியா? குரு வேற மாறுறாரு, மாறட்டும், என்ன பிரச்சனை? இப்ப நல்ல வேலை மாறிட்டாரு, அதனால பிரச்சனை இல்லை. அப்படியே ராசிநாதன் ஒவ்வொரு வீட்டுக்காரிங்க ரோசஸா மாறி கன்னிக்கு வந்து துலாமுக்கு வந்து திரும்ப எப்ப விருச்சகத்துக்கு வரப்பாடு வந்து திரும்ப அங்க தனுசுக்கு போய் இப்படி 4 இடம். அப்ப நம்ம மைண்ட் மட்டும் நல்லாவா இருக்கும்? இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா, ஐயோ என்ன அடக்கி வச்சு உட்கார வச்சிருக்கீங்களே, எனக்கான வேலையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சின்ன பிள்ளை எனக்கான வேலையை நீ கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்ற மாதிரி, எனக்கான ஆளுமையை நீ கொடுக்க மாட்டேன்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு முதல்ல ஒரு 10 நாள் நான் அவளுக்கு எப்பட்டக்க தெரியுமா, என் தகுதிக்கு தகுந்த வேலை இல்லை அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள போகும். இல்லாட்டி சில பேருக்கு நிறைய வேலை வருது, ஐயோ 1க்கு 2 வேலை பார்க்க சொல்றாங்களே, வீட்டுல போய் யாருக்கு தேவை நைட் அழுகிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ உங்களுடைய நாட்டலாஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த தடவை ஒரு 2-3 வேலை பாக்குறதுக்கான வாய்ப்பு இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. அப்படின்னா என்ன, வேலை பளு அதிகரிக்க போகுது, தூக்கம் சுத்தமா இருக்க போறது இல்ல. ஏன் மேடம் சிரிச்சுட்டே சொல்றீங்கன்னா என்ன பண்ண சொல்றீங்க? அந்த அளவுக்கு பாவம் கன்னிராசிக்காரங்க. ஒரு மாசம் சூப்பரா இருந்துச்சுல்ல, 1.5 மாசம் ஜாலியோ ஜில்கானவா இருந்துச்சுல்ல, அதே மாதிரி எப்போ இருக்குன்னா மே மாசத்துக்கு அப்புறம் இருக்க போகுது. இப்போதைக்கு என்னன்னா, ராசிநாதன் போய் செவ்வாயோட வீட்டில் அமர போகிறார். ரைட்டா தப்பா? ரைட்டு தான். இப்ப 2ஆம் இடத்துல இருக்காரு, திரும்ப வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. வக்ரமா இருந்தாரு 2ஆம் இடத்துல, இப்ப நேர்கதியிலேயே வந்து 3ஆம் இடத்துக்கு வர போறாரு. ஓகே, அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல போய் உட்கார போறாரு. சோ சூப்பர். வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. 3ஆம் இடம்னாலே டிராவல், நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க, ஷார்ட் டிராவல் பண்ணுவீங்க, நண்பர்களோடு சேர்ந்து டிராவல் பண்ணுவீங்க. எது வரைக்கும்? டிசம்பர் மாசம் 15-16 தேதி வரைக்கும். இந்த மாசத்துல ஆரம்பிச்சு எடுத்துச்சு, போன மாசம் 25-26 தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் மாசம் 15-16க்குள்ள கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம்னா டிராவல், கம்யூனிகேஷன். அதுவும் செவ்வாயோட வீடா இருக்கு, மலை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போற மாதிரியான அமைப்பெல்லாம் அது கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய தண்ணியில இருந்து வரக்கூடிய சூரியன் இதெல்லாம். ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே நான் எடுக்கிற இந்த நாளை வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் சந்திரன் சூரியன் செவ்வாயில காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்துல எனக்கு தெரிஞ்சு நிறைய கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய கோவில் குளமா டிராவல் பண்ணுவீங்க. டிராவல் எப்படியும் அதிகரிக்க போகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் வலுக்க போகுது. ஏதோ ஒண்ணு உங்களோட அடையாளத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அது வேலையின் பொருட்டான வரக்கூடிய முயற்சியாக இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வக்ரகதியில இருந்த மிஸ்டர் சனி வேற வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். சனி வக்ர நிவர்த்தி ஆனது ரைட்டா தப்பா? கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போயிட்டு வர இடத்துல 100க்கு 150 விழுக்காடு கவனத்தோட இருக்கணும். சனி அங்க உட்காந்து நேரா உங்களைதான் பார்ப்பேன் நட முடிகிறாரு. சனியோட 7ஆம் பார்வை சமசப்தமா பார்வையா வேற பாக்குறாரு. இது மட்டும் இல்ல, ராசிநாதனுக்கு திரும்ப வேற 15ஆம் தேதிக்கு மேல சனியோட பார்வை. கன்னிராசிக்காரங்க இப்படி பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். எதா இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மார்கழி மாசம், இந்த டிசம்பர் மாசம் ஓரளவுக்கு ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக நீங்க கடத்தி விட்டீர்களே, ஆனால் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் தான் இருப்பீர்கள். இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி முதல் 15 நாட்கள் சந்தோஷமாகவும், அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் கலக்கமும் கவலையும், ஒரு மாதிரி வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ண போறோம், என் வாழ்க்கை தான் நோக்கி போகுதுன்ற மாதிரியான கொஞ்சம் தாட் ப்ராசஸோடையுமே போக போகுது. ஓகே, இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 11ஆம் இடத்துல இருந்த மிஸ்டர் குரு 10ஆம் இடத்துக்கு போறாரு. 10ஆம் இடத்துல வக்கரமா இருக்காரு. 10ஆம் இடத்துல வக்கரமா இருந்தா வேலை போயிடுமா? போவாது, வேலை அதிகரிக்கும். ஏன்னா 10ல் குருவிதான் பதவி பறி போகும். 10ல வக்கர குரு எப்படி பதவி பறி போகும்? அதை 9ஆம் இடத்துல வச்சு பார்த்தா ஓடி போனவனுக்கு 9ஆம் குருன்ற மாதிரி நான் விட்டுருப்பா, எனக்கு வேலையை விட்டு ஓடிடுன்னு சொன்னா கூட முடியாது, நீதான் பண்ணணும்ன்ற மாதிரி பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்து பேக் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க வசூல் பண்றது. அதனால கன்னிராசிக்காரங்க இந்த தப்பிக்கவே முடியாது. பொறுப்புகள் அதிகரிக்க போகிறது. அது வாட்டவிட்டிஸ் எந்த பொறுப்பா இருக்கலாம், அது வீட்டு பொறுப்பா இருக்கலாம், ஏன்னா இங்க இருந்து 4ஆம் இடத்துல வேற வந்து உட்கார போற வீட்டு பொறுப்பா இருக்கலாம், வேலை பொறுப்பா இருக்கலாம், உங்களுடைய உடைமை சார்ந்த பொறுப்பா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் சார்ந்த பொறுப்பா இருக்கலாம். வாட்டவிட்டிஸ் பொறுப்பு அதிகரிக்க போகுது. நீங்க இதை பாத்துக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் மேலதிகாரியிடம் ஆர்டர் வரப்போகுது. 2-3 வேலையை பார்க்கணும். திடீர்னு வந்து நிறைய பண்ணி ஏதாவது சாதிக்கலாமன்ற எண்ணம்லாம் வரும். ஏன்னா குரு வக்ரமா இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரத்துல ஏதாவது ஒரு வக்ர தாட்டு வரும். வக்ரம்னா நான் தப்பா சொல்ல வரல, நம்மளே தனியா ஏதாவது பண்ணுவோமா, இல்ல தனியா யாருக்கும் தெரியாம ஏதாவது பண்ணுவோமான்ற மாதிரியான தாட்டெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு வரலாம். வந்தா முடிவையே கிள்ளிடுங்க, வேண்டாம். கண்டிப்பா பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது கன்னிராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு 2026ல நான் முதல் லிஸ்ட் பண்ணது கன்னிராசிக்கு நல்லா இருக்கும். அதனால பெருசாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு மாதம் என்பது ஹெல்த் பாத்துக்கணும், தொண்டை பாத்துக்கணும், பின்னாடி பேக்ல N1 N2 பாத்துக்கணும். ஷோல்டர் பெயின் அப்பப்போ வந்துட்டு போற மாதிரியான வாய்ப்புகள். ஒரு நிறைய டிராவல் பண்ணுவீங்க. அதுவும் எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு ரெட் கலர் டிராவல் எல்லாம் புதுசா டிராவல் பண்ணுவீங்க. நிறைய ப்ளூ கலரு, நிறைய கிரீன் கலர் எல்லாம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இல்ல அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடணும். ரெட் கலர் ஏதாவது ஒன்று கலந்த ட்ரெஸ், இல்ல ப்ளூ கலர் சார்ந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு கிரேஸ் வரும். இல்ல அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை வாங்குவீங்க.
இந்த தடவை நிறைய வாங்குவதற்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. நிறைய விட்டு போன விஷயங்கள்லாம் திரும்ப உங்களை தேடி வரும். ஏற்கனவே குரு வக்ர கீழே வந்து திரும்ப மேல போறாரா, ஏற்கனவே பண்ணிட்டு இருப்பீங்களா அந்த வேலை திரும்ப உங்க கையில வரும். அந்த வேலைக்கான பொறுப்புகள் உங்ககிட்ட வரும். அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், அதன் மூலமாக ஒரு சௌபாகியம் கன்னிராசிக்காரர்களுக்கு பொறிக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாசம் இனிதே மலர காத்திருக்கிறது. சோ பெருசா கன்னிராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பேசுற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, இது வந்து உங்க பிரச்சனை இல்ல, மத்தவங்களோட பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் ஈகோவா நடந்துக்குவாங்க. அது அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எனக்கு நீ போட்டியா, எனக்கு நீ சாமுன்ற மாதிரி கொஞ்சம் ஈகோ கிளாஷ் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பி தவறு எட்டி பார்க்கும். நமக்கு எட்டி பார்க்கும், இல்ல கூட இருக்கிறவங்களுக்கு எட்டி பார்க்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி நம்மள மட்டும் தட்டுற மாதிரியான சில விஷயங்கள் வந்து வரும். வேற வழியில சகைச்சிட்டு தான் போகணும். நீங்க அதுல ஏதாவது பொங்கி எழுந்தீங்கன்னா அப்புறம் வந்து பிம்பிளிக்கா பிளானேன்னு ஆயிடும். அதனால கொஞ்சம் உணர்வு ரீதியான கண்ட்ரோலுக்குள்ள வர வேண்டிய காலகட்டம். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி பாஸ் பண்ணி திரும்ப பாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த உணர்வு ரீதியான கண்ட்ரோல் தேவை. அது எந்த உணர்வாக இருந்தாலும் கண்ட்ரோல் தேவை. ஓகே, அது மட்டும் பாத்துக்கிட்டா போதும். வீட்டுல யாராவது கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அம்மாவுக்கு திடீர்னு வந்து சளி பிடிக்கிறது, அம்மாவுக்கு திடீர்னு வயிற்று வலி வருது, முட்டி வலி வருதுன்னு அம்மாவுக்கு சில விஷயங்கள், அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்ற மாதிரி அம்மாவுடைய உடல்நிலையை பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. கன்னிராசிக்காரங்க அம்மாவோட ஹெல்த்தை கண்டிப்பாக கவனமா பார்க்கணும். இல்ல அம்மா இருக்காங்க, இல்ல ஓகே. அதே மாதிரி உங்க மாமியாருடைய உடல்நிலையை கொஞ்சம் கண்டிப்பா பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். கிடைக்கும்னு உட்கார்ந்து இருந்த விஷயங்கள் எல்லாம் டிசம்பர் மாசம் முதல் ஒரு 10 நாள்ல கிடைக்கும். அப்படி கிடைக்கலையா கொஞ்சம் அமைதியா இருந்துருங்க. நம்ம ஜனவரி மாசம் ட்ரை பண்ணிக்கலாம். திரும்ப அடுத்த 15 நாள் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். முதல் அதாவது எப்படின்னா, என்ன மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க, கார்னர் பண்றாங்களேன்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கார்னர் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் கலங்காதீங்க. நம்ம தான் முன்னாடியே ராசி பலன் பார்த்துட்டோம்ல. எப்பயும் போல கெத்த காலத்துக்கு விட்டு போயிட்டே இருக்கோம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் அப்படிதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், மேல இருக்கவங்களுக்கும் தெரியும். அதனால எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஈகோ கிளாஷ்ல மாட்டிக்காம இருங்க. அது மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். வேலையை கரெக்டா சின்சியரா பண்ணிடுங்க. டயத்தை எழுதி வச்சு பண்ணுங்க. ஏன்னா சிவனும் என்ன சொல்றது, சிவன் வழிபாடு, சிவன் ஸ்தலத்துக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நிறைய வந்து இந்த தடவை நீங்க விளக்கேத்துறீர்கள் அப்படின்ற போது கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் நெய் நிறைய ஊற்றி விளக்கேத்தி பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பர்ட்டியை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எனக்கு தெரிஞ்சு நல்லதுதாங்க. ஏன்னா நான் வக்ரமாரதம் 9ஆம் இடத்துல வச்சு பார்ப்பேன்ற போது அது நெகட்டிவா எதுவும் பண்ண போறது இல்லை. 9ஆம் இடத்துல உட்கார்ந்தது 5ஆம் பார்வை எல்லாமே நல்லாதான் இருக்கு. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வரப்போகுது. ஆனா நான் சொன்ன மாதிரி பொறுப்புகளிலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளிலும் உணர்வு ரீதியான சில அந்த ஷேக்களை மட்டும் கவனம் இருங்க. தேவையில்லாம டைலமா வேணாம். நம்ம எப்படி நம்மளுக்கு தெரியும். அதனால கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த விஷயத்துல மட்டும்தான். ஏன்னா 4 கிரகமும் ஒரே இடத்துல போய் சேர்ந்து உங்களுடைய 4ஆம் இடத்துல சேரப்போகுது. அப்ப இந்த 4ஆம் இடத்துல சேரக்கூடிய இந்த 4 கிரக சேர்க்கை, அங்கிருந்து சனியோட பார்வை, அங்கிருந்து குருவோட பார்வைலாம் பார்க்கும்போது வீடு சார்ந்த சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உடைமை சார்ந்த சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ரைட்டா தப்பா, ரைட்டு. ஏன்னா சூப்பர். எப்பயுமே வந்து அங்கிருந்து சனியோட பார்வை, இங்க இருந்து வேலையில வந்து ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே சில விஷயங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்க, நம்ம அதான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்ம கிட்ட அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சனி அந்த வேலையை பண்ணுவாரு கரெக்டா. அதனால வந்து இந்த பக்கமும் சனி பார்வை, இந்த பக்கமும் சனி பார்வை. சோ அதனால வேலைன்ற இடத்துல மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில யாராவது பேசினாங்கன்னா திரும்ப பதில் பேசாதீங்க. மூத்த அதிகாரி ஏதாவது சொன்னா பேசாம போயிடுங்க. இல்லைன்னா அது அப்புறம் நம்ம வீட்டுல வந்து தனியா பாத்ரூம்ல கழுவி ஊத்திக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அவர் முன்னாடி எதுவும் வாயை திறக்காம இருங்க. சோ வாயை திறக்காம இருக்கிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரே நல்ல விஷயம். மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய வந்து ஏர்போர்ட்டுக்கு போவீங்க, நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸை சென்டா பண்ண போவீங்க, நிறைய வந்து பார்க்குக்கு போவீங்க, பீச்சுக்கு போவீங்க, ட்ரெயினுக்கு போவீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போவீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போவீங்க, எல்லாம் சுத்துவீங்க. நண்பர்களுடைய வட்டம், நண்பர்களுடைய தனத்தின் மூலமா ஒரு மகிழ்ச்சியை அதிகரிக்க போகிறது. நல்லா இருக்கு. சொல்ற எல்லாமே நல்லா இருக்கு. கவனமா இந்த விஷயத்துல மட்டும் இருந்து கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு போதுமானது. ஓகே. படிக்கிற கன்னிராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கா வித்யாகாரனா இருப்பான். வித்யஸ்தானம் அதிகரிக்க போகுது. வித்தையே காட்டுவான். பேச்சிலேயே வித்தை காட்டுவாங்க. என் பிள்ளையா இப்படி, என் பிள்ளையா அப்படின்னு கன்னிராசிக்காரங்களை பார்த்து பூரிச்சு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த பெற்றோர்களுக்கு வரப்போது. பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க கன்னிராசிக்கார பிள்ளைங்க. கவலைப்படாங்க. அறப்பரிச்சையில எல்லாம் அல்டிமேட் தான் மார்க். சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருந்தா நண்பர்கள் மூலமாக ஒரு பேர், பெருமை, புகழ்ச்சி, கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது. ஆல்மோஸ்ட் கன்னிராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரமா இருந்தீங்கன்னா இந்த வயது உத்தரவுகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உத்திர நட்சத்திரம் ஆரோக்கிய போதுமே நல்லா இருக்கு.
சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அஸ்தம் எல்லாமே சந்திரனுடைய தன்மை அதுவுமே நல்லா இருக்கு. செவ்வாயுமே நல்லா இருக்கு. ஏன்னா செவ்வாய் அங்க ஸ்ட்ராங்கா 2ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் செவ்வாய் வந்து இந்த புதனோட சேர்த்துக்கு டிஷம் சொல்றதுனால நம்ம இந்த 2 நட்சத்திரங்களோட ஓரளவுக்கு நன்மை சூப்பரா இருக்கு. வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல கவனம் தேவை. 2 வீலர்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா தேவை. 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை. சும்மா நீங்க போவீங்க லிஃப்ட் தரேன்னு உங்களை கூட்டு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து வர மாதிரியான வாய்ப்பு வந்துடும். தயவு செஞ்சு ஹெல்மெட் போடாம எங்கேயும் போகாதீங்க. மண்ட பத்திரம். சூரியன் வேற உட்கார்ந்துருக்காரு 4ஆம் இடத்துல. அங்கிருந்து சனியோட பார்வை. அதனால அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல எதையாவது வச்சுட்டு தேடுற மாதிரியான நிலைமை எல்லாம் வந்துரும். நம்ம கையிலேயே தான் இருக்கும் ஆதார் கார்டு. அந்த பர்ஸை ஃபுல்லா போட்டு தோண்டிட்டே இருப்போம். ஜெராக்ஸ் கடையில விட்டுட்டு வந்துருவோம். அதனால கவனச்சிதறல் வரத்துக்கான நேரமா இருக்கு. கவனமா இருக்கணும் இந்த வயசு ஒத்தவர்களுக்கு. ஓகே, நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் செம்ம டைம். நான் சொன்னேன் இந்த உணர்வு ரீதியான விஷயங்கள் அப்படியே பிடிச்சுக்கணும். உங்களுக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் இல்லை. என்ன சொன்னாலும் அமைதியா இருக்கணும். முடியாதுதான், கன்னிராசிக்காரங்களுக்கு முடியும். மத்த ராசி சொல்லிதான் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிப்பேன். ஆனா அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ராசியாருன்னா எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி தான். ஏன்னா அவங்கள 2045 என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இருக்க ஆட்கள். இப்ப 2025 இருக்கவங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி கன்னி வந்து வேற, அதோட விரிவாக்கமே வேற. இருக்கிற எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய இடம் தான் கன்னி. சோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கவர்கள் வேலையில் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் இருக்கும்போது நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்க போறாங்க. உணர்வு ரீதியான ஷேக் ஆகாம இருங்க. தேவையில்லாத நட்பு வட்டம் தேவையே இல்லை. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். சரியா? அது மட்டும் பாத்துக்கோங்க. சூரியன் உட்கார்ந்து இருக்காரு. வெளிச்சம் போட்டு காட்டுவார் வீட்டுல இருக்க விஷயத்த. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சின்ன சண்டைனா கூட வெளியில வெளிச்சம் போட்டு காட்டுவாரு. அதனால நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும். யாருக்கிட்டையும் வந்து உங்க வீட்டு விஷயத்த ஷேர் பண்றதோ இல்ல யாரு வீட்டையும் வந்து உங்க விஷயத்த ஷேர் பண்றதோ தயவு செஞ்சு கூடவே கூடாது. உங்க மேல இருக்கக்கூடிய தன்மை சூரியன் மூலமாக காட்டப்படும் போது நல்லதா இருந்தா அது வெளிச்சம் போட்டு நல்ல விஷயத்தை காட்டும். கெட்டதா இருந்தா வெளிச்சம் போட்டு கெட்ட விஷயத்தை காட்டும். நீங்க எப்படி இயங்குகிறீர்கள் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய தன்மை. கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஓகே, 60 வயசு தாண்டிய கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மூத்தாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய மாமனார் மாமியாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுக்கு ஒரு மருத்துவ செலவு வருவதற்கான டைம்லாம் இருக்கு. உங்களுடைய கணவருடைய உடல்நலம் 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து பாக்குறதுனால கணவருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய. கண்டகச்சனி வேற ஓடிட்டு இருக்கு. பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க. மழை வர பெய்யுது. ரொம்ப கவனமா நடந்துக்கங்க. அவ்வளவுதான் சொல்லி வலிக்கு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. காலில் வந்து போற இடத்துல தண்ணி இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்த்துட்டு கிளம்புங்க. இது மட்டும். ஏன்னா இந்த தடவை ஆரம்பிக்கும் போது 7ஆம் இடத்துல சனியோடு சந்திரன் சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு டிராவலே. அப்ப டிராவல்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய. தண்ணி இருக்கிற இடத்துல டிராவல் பண்ணுவீங்க. இந்த தடவை மழை இருக்கிற இடத்துல டிராவல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் ஷேக் ஆகாதீங்க மன ரீதியாக அப்படின்னு சொன்னனால காளி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு. காளி மட்டும் இல்ல, துர்கை வழிபாடு அதோட அல்டிமேட்டா இருக்கும். ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக 3 தடவை சொல்லிட்டு தானே காலைல கிளம்பி போயிடுங்க. மத்த எல்லா வேலையும் துர்கா பார்த்துப்பான். நீங்க எதுவும் பண்ண வேணாம். அம்மா வந்து என் கூட இருந்துட்டு நான் நம்பி நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லி விட்டீங்கன்னா அவ போதும். 12ஆம் இடத்துக்கு ஏதோ அப்படி ஆக்டிவேட் பண்ணாம அடக்கி வச்சு உங்களை வந்து சரி பண்றது. ஓகே, சோ இந்த துர்கை வழிபாடு காளி வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மற்றும் தரக்கூடிய வழிபாடாக இந்த டிசம்பர் மாசம் வளர காத்திருக்கிறது. ஓகே, என்ன பாப்பீங்க கன்னிராசிக்காரங்க? நிறைய கடல் பாப்பீங்க, தண்ணி பாப்பீங்க, போட்டு பாப்பீங்க. பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்றீங்களா? நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த போட்டு பாக்குறது, போட்டின் இமேஜ் பாக்குறது, போட்டுன்ற பேர் பாக்குறது, அதை தாண்டி கிளியோட சத்தத்தை உணர்து. கிளி பாப்பீங்க, படகு பாப்பீங்க. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. எப்படி தண்ணியில தத்தளிக்கிற படகு அழகா போய் கரையை சேருதோ அந்த மாதிரி சில பேர் உங்களை ஷேக் பண்ண வருவாங்க. கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த படகு இமேஜ் உங்க கண்ணில் படும். எப்படி கிளியோட சத்தம் ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி கூட இருக்க நட்பு வட்டத்தின் மூலமாக இந்த தடவை சந்தோஷம் கிடைக்க போகுதுன்றதை இண்டிகேட் பண்றதுக்கு கிளி கிடைக்கும் உங்க கண்ணுல. இது ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை அந்த 2 விஷயமும் நான் இயக்க போறேன்றதை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய சமிக்கைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள். சோ கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள்லாம் மறந்து காரிய வெற்றி வளரக்கூடிய மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் விடுதலை வளர காத்திருக்கிறது.